இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஏர் கூலர் வந்து வாங்கியிருக்கோங்க. இதை தான் ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஏர் கூலர் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா. அது வந்து பக்கத்தில் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப அது நம்மளுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட்டை வந்து தந்துச்சு. இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஏர் கூலர் தான் போட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த வெயிலுக்கு வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நிறைய ஏர் கூலர் வந்து வருதில்ல, அது யாரும் வாங்கி ஏமாந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் நம்ம வந்து வாங்கி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்பாடா, ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இல்லை என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் நிறைய கலர் வந்து போட்டிருந்தாங்க. இது நம்ம வாங்கின பில்லு. இது எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்தது 405 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. நம்ம 405 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணோம். ஆனால் அந்த ஏர் கூலர் வந்து 700 சொச்சம், இது வந்து 400 சொச்சம். சரி பார்க்கலாம் இதில் என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கத்தில் காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின ஏர் கூலர். இது சின்னதாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பேட்டரியும் வந்து போட்டுக்கலாம், டேரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பவர் பேங்கை யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூ கலராக தான் இருக்கும், ப்ளூ தான். சரி ஓகேங்க, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் வெயிட்டாகவும் இருக்குங்க. எடுத்தாச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம ஏர் கூலருங்க, சின்னது. ஸோ இதில் வந்து அந்த சுற்றி வந்து அந்த ஃபேன் வந்து அந்த ரவுண்டாக ஒன்று சுத்தமில்ல, ப்ளோயர் மாதிரி உள்ளது, அந்த மாதிரி உள்ள மாதிரி தான் தந்திருக்காங்க. ஸோ அது வந்து அதனால் காற்றை வந்து ஃபோர்ஸாக தள்ளுற மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த இதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரினாலும் திருப்பிக்கலாம், அந்த மாதிரி தந்திருக்காங்க. சரி ஓகேங்க, இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து ஒன்று தனியாக தந்திருக்காங்களா, ட்ராயர் மாதிரி இருக்குது. அப்பா, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பில்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் சரியில்லைங்க. ஸோ அதான் பார்த்தா தெரியுது. இதை வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் கஷ்டமாக இருக்குங்க, உள்ளே போக மாட்டேங்குது. வந்துருச்சு. இதில் வந்து அந்த ப்ளக்கை வந்து தந்திருக்காங்க. இது நம்ம டைரெக்டாக போட்டு யூஸ் பண்ணுறது. அது போக ஃப்ராக்ரன்ஸ்னு வந்து கொடுத்தாங்களா, இது லெமன். இது வந்து கொஞ்சம் பொடி மாதிரி இருக்குது. உலக தட்டணுமா அந்த எல்லாம், இல்லைன்னா அப்படியே வந்து வச்சு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த வாசனை வரும்னு நினைக்கிறேன். நார்மலாக ஓட விட்டு அந்த இது கீழே இருந்தாலே வாசனை வரும்னு நினைக்கிறேன். மோந்து பார்க்கலாம். லெமன் வாசனை தாங்க வருது. அந்த லெமன் டீ இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வாசனையாக இருக்குது. சரி ஓகேங்க, இதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதையும் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஐயோ, இதோட பெரியதாக இருக்குங்க இது. ஆனால் பில்டு குவாலிட்டி வந்து சரியில்லை. அதுக்கடுத்து பின்னாடி வந்து பேட்டரி வந்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தந்திருக்காங்க. ஒரு 3 பேட்டரி வந்து போட்டுட்டு ரன் பண்ணிக்கலாம். அது போக இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு டேரெக்டாக பவர் பேங்கை யூஸ் பண்ணி வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். இது வந்து சின்னதாக இருக்குது, எப்படி காற்று வர போகுதுன்னு தெரில. இதை வந்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதுக்கடுத்து பவர் பேங்க் எடுத்துக்கிறேன். பவர் பேங்க்கில் தான் வந்து போட போகிறோம். போட்டாச்சு. ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போனா இது ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதான் இதுதான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு நினைக்கிறேன். இது ஆன் பண்ணோம்னா காற்று வருது, இது அப்படி வச்சோம்னா ஆஃப் ஆகிடுது. ரொம்பனா காற்று வரலங்க. ப்ளோயர்னால் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து காற்றடிக்கும், ஆனால் அந்தளவுக்கு காற்று இல்லை. ஆனால் வந்து சும்மா மூஞ்சிக்கு நேராக பக்கத்தில் வச்சோம், ஏதாவது ரெக்கார்டு வந்து அதாவது எங்கேயாவது வந்து வெயில் இடத்துக்கு வந்து போகிறோம், கொஞ்சம் ஷூட்டிங் மாதிரி வந்து பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மூஞ்சிக்கு நேராக வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்தளவுக்கு தான் காற்று நல்லா வந்து வருது. மத்தபடி ரொம்ப ஃபோர்ஸாக வருதுன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து நம்ம இன்னும் ஐஸ் கட்டினா போட்டோம்னா கூலிங்காக வேணால் கொஞ்சம் நேரத்துக்கு வரும், அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இதை வச்சு எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு காட்டுட்டா. ஏதாவது வந்து அசைதான்னு பார்க்கலாம். அந்தளவுக்கு காற்று வரும். இருங்க, இந்த பாருங்க, அந்த ஃபோர்ஸு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் இல்லை, ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும்னு நினச்சேன். அப்படியே சரன்னு வர்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஃபோர்ஸ்னால் கிடையாது. ஏன்னா இந்த இதில் வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. ஸோ இந்த அளவு ஃபாஸ்ட்டு தான் வந்து சுற்றுதுங்க. சரி, ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி உள்ளக்க வந்து ஐஸ் கட்டி வந்து போட போகிறோம். இதை வந்து ட்ராயரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, இதில் வந்து ஐஸ் கட்டி வந்து போட்டுக்கலாம். ஐஸ் கட்டிக்கு வந்து நான் கொஞ்சம் தண்ணி, அதாவது ஐஸ் எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் உருகி போயிடுச்சு. இதில் ஐஸோடு சேர்ந்து இருக்குது. ஸோ இதை தான் போட போகிறோம். ஐஸ் ஆகும். எவ்வளோ கூலிங்கான ஏர் வருதுன்னு பார்க்கலாம். ஜில்லுன்னு காற்று வருதான்னு. ஸோ இது ஏர் கூலர்னு சொல்ல முடியாதுங்க. சும்மா ஒரு ஒர்க் பார்க்குறோம், டேபிளில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அப்படியே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா மூஞ்சிக்கு நேரம் வேணால் வச்சோம்னா நல்லா காற்று வருமே தவிர
இது தூரத்தில் வச்சோன்னா கொஞ்சம் கூட வராதுங்க இது, அதனால தான் சொல்கிறேன். அதனால இதுக்கு முன்னாடி வாங்கினதுனால மிஸ்ட்டு வந்துச்சு. மிஸ்ட்டு வரனால வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வெக்க இருக்காமல் ஒரு மாதிரி வந்து குறையும். ஆனால் இது வந்து அதுவும் இல்லை, சும்மா நார்மல் ஒரு இது தான். இதுக்கு வந்து நம்ம சின்னதாக ஒரு டேபிள் ஃபேனை வச்சோம்னாலே நல்லா காற்று வரும். மினி ஃபேனு இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணாலே நல்லா காற்று வரும். சரி ஓகே, இதை வந்து போட்டு விட்ருக்குமா, எவ்வளோ கூலிங்கான காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வச்சு செக் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ தான் காற்று கூலிங் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இங்கே நார்மலாகவே 32 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டிகிரி செல்சியஸு. இதை வந்து பக்கத்தில் கொண்டு போயிடலாம். சென்ஸ் ஆகுது, குறையுதான்னு பார்க்கலாம். காற்று வருதா? வருது. அது மெதுவாக தான் குறையுது. அந்த மிஸ்ட்டு இதை வைக்கும் போல் சடச்சடன்னு குறைஞ்சி 25க்கு போயிடுச்சிங்க. ஸோ அந்தளவுக்கு பக்கத்தில் கூலிங் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த கூலிங்னஸ் வந்து அது நல்லா கிடச்சிச்சு. ஆனால் இதில் வந்து அந்த கூலிங்னஸ் வந்து கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. அதுதான் இது உண்மை. ஏன்னா இங்கேயே இன்றைக்கி என்னன்னு தெரில, ஈவினிங் வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ காற்றுனா கொஞ்சம் கூலிங்காக தான் அடிக்குது. ஸோ அதனால் அதுவே கூலிங்கான எனக்கு தெரியுதே தவிர இது வந்து கூலிங்காக தெரியலைங்க. அந்தளவுக்கு வந்து அந்த கீழே உள்ள அந்த ஐஸோட இதை வந்து ஃபோர்ஸாக வந்து அந்த காற்றை வந்து இழுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி சக் பண்ணி இழுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கூலிங்கான காற்றை வந்து கீழேருந்து எடுத்து தரும். ஆனால் இது அந்தளவுக்கு தர மாட்டேங்குது. பார்த்தீங்களா எவ்வளோ இங்கே வந்து வைக்கும் போல் காற்று அவ்வளோ ஸ்பீடாக வருது. ஆனால் அந்த காற்றுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் வந்து அது குறைய மாட்டேங்குது. இன்றைக்கி வெளியே எடுத்தாலே குறையுது, ஆனால் அங்கே வச்சா கூட தான் செய்யுது. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு கூலிங்கான காற்று வந்து அந்த மூஞ்சிக்கு நேராக பக்கத்தில் வைக்கிறப்ப வந்து அந்த ப்ளோயர் இந்த மாதிரி ரோல் ஆகிறனால கொஞ்சம் காற்று வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து வந்து மித்தபடி இதுக்கு வந்து ஒர்த்துனா இல்லைங்க. இது வந்து பில்டு குவாலிட்டி எனக்கு சரியில்லை. பில்டு குவாலிட்டி சரி இருந்தால் நல்லா இருந்தால் கூட கொஞ்சம் சரின்னு சொல்லலாம். ஆனால் இது பில்டு குவாலிட்டியுமே சரியில்லைங்க. அது போக இது காலியாகிடுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வருமா. ஸோ அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வெக்க இல்லாமல் லைட்டாக கூலிங்கான காற்று வரும். ஸோ மூஞ்சிக்கு நேராக வச்சோம் அப்படின்னா காற்று நல்லா வருமே தவிர அதுக்கு நம்ம ஒரு டேபிள் ஃபேனை வாங்கி வச்சு விட்டுட்டு போயிடலாம். அதுவே நல்லா நம்மளுக்கு டேபிள் ஃபேனை பொறுத்த வரைக்கும் நல்லா கூலிங்காக வந்து நம்மளுக்கு காற்று வரும். ஸோ இதை வந்து எடுக்க முடியுமான்னு பார்க்கலாமா. வந்துருச்சுங்க. இதை தனியாக எடுத்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் தண்ணி வந்து நம்ம கூலிங்கானது வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏர் கூலர் வந்து சம்மந்தமாக உள்ளது. சரி ஓகே, அடுத்து ஏதாவது சின்னதாக ஏர் கூலர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்கி நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுவும் ஒர்க் ஆகுதா இல்லைனா ஒர்க் ஆகாமல் போதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கணிப்பில் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வயர்னால் தெரியுது. ஸோ இங்கே இதெல்லாம் வைக்கும் போல அங்கிட்டனா தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட் சர்க்கியூட் ஆகுங்க. ஏன்னா எல்லாமே ஓப்பனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன ஏர் கூலர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒர்த்து இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் நார்மலான ஏராக தான் வருது. ஆனால் கூலிங்கான இது இல்லை. இது வந்து நம்ம வந்து அதாவது ஒர்க் பார்க்குற இடத்துல இந்த மாதிரி பக்கத்தில் டேபிள் பக்கத்தில் அப்படி வச்சு மூஞ்சிக்கு நேராக காற்று வர மாதிரி ஒரு சின்னதாக வந்து செட்டப் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இந்த அளவு க்ளோஸில் இருந்தால் உங்களுக்கு அந்த காற்று வந்து வந்துக்கிட்டே இருக்கே தவிர கொஞ்சம் தூரத்தில் இப்படி வச்சோம்னா இப்படி வச்சா கூட காற்று வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு தான் வந்து இது இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டேபிள் ஃபேன் வந்து முன்னாடி ஒன்று இருந்தால் போதும். நம்ம நார்மலாக உள்ள ஃபேன் இருந்தாலே அந்த காற்றுக்கு இது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஐஸ் கட்டி எல்லாமே போட்டாலுமே அந்த ஃபோர்ஸை வந்து சக் பண்ணி இழுத்து அதை நம்மளுக்கு கூலிங்காக ரொம்ப தரல. ஸோ அந்த வகை அதாவது பில்டு குவாலிட்டி வந்து இது கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ப்ளோயர் ஃபேன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸாக காற்றை தள்ளும், சடன்னு அடிக்கணும். ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கிடைக்கல. சரி ஓகேங்க. ஏன்னா இது வந்து சும்மா நார்மல் பேட்டரி வந்து போடுறது, பவருமே வந்து கன்சம்ஷன் வந்து வெறும் 5 வோல்ட் அந்த சம்திங் தான். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து எதிர்பார்க்கவும் முடியாது. வாட்ஸுமே அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அந்த மோட்டரோட கெப்பாசிட்டி எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேன் வந்து வாங்குறதுக்கு நார்மலாக டேபிள் ஃபேன் இந்த மாதிரி கூட வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. சரி ஓகே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஏர் கூலர் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதையும் வாங்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.